Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 16. எனக்கு பயமாக இருக்கிறது. நடுநடுவே 2 வார்த்தை வாய் திறந்து நீ பேசக்கூடாதா? தன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்குகிறது என்று புரிந்ததுமே தசரதனுக்கு தான் செய்ய வேண்டிய சிகிச்சைகள் என்ன என்பதும் மளமளவென்று ஞாபகம் வந்தன. எது சமையலற என்று கேட்டவன் தானாகவே அதை ஊகித்து கொண்டு உடனே ஓடினான். உப்பு வைத்திருந்த ஜாடியிலிருந்து பிடி உப்பை எடுத்து டம்ளரில் போட்டு தண்ணீர் ஊற்றி கலக்கினான். மாதவியிடம் எடுத்து வந்து கொடி என்றான். ஆனால் ஒரு வாய் விழுங்குவதற்குள் வேரோடு பிடுங்கப்பட்ட கொடி போல உடல் தளர்ந்து அவன் மீது சாய்ந்தாள் அவள். கொடிமா, அப்போதான் வாந்தி வரும் என்றான் தசரதன். ஆனால் தன் பேச்சு அவள் காதில் விழுந்திருக்குமா என்று சந்தேகமாகவே இருந்தது அவனுக்கு. மாதவி, மாதவியே என்று அமிர்தம்மாளும் அவளை தட்டி பார்த்தாள். பலனில்லை. மாதவியின் கண்களைப் போலவே நினைவும் எங்கேயோ செருகிக் கொண்டிருந்தது. ஐயோ தசரதா, இதை பாரு, திடுமென கூவினாள் அமிர்தம்மாள். விழுக்கென்று ஒரு முறை மாதவியின் உடம்பு வலித்து கொண்டதே காரணம். தசரதனின் பேச்சு பதற்றமின்றி இருந்ததை தவிர முகத்தில் கவலையின் குறிகள் இருண்டு படர்ந்தன. இது கெடுதலுக்கு அறிகுறியே. உள்ளே போயிருக்கிற மூட்டைப்பூச்சி மருந்து நல்ல வேலையாக அதிகம் இருக்கும் என்று தோன்றலை. இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்துடணும். இன்னும் 4-5 தடவை வலிப்பு வந்தால் பிறகு பேசிக்கொண்டே நிற்கிறிய, பின்ன வருவது வரட்டும், ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் என்றாள் அமிர்தம்மாள். வேண்டாத, நானே எப்பாடுபட்டு எனக்கு காப்பாற்றுறேன் பாரு. உப்பு தண்ணி அவள் குடிக்காட்டாலும் பரவாயில்ல, நான் டியூப் எடுத்துட்டு 10 நிமிடத்தில் வரேன், பயப்படாமல் இரு என்று கூறிவிட்டு புறப்பட்டான் தசரதன். அப்படி ஒரு வேகத்தில் அவன் என்றைக்கும் கார் ஓட்டியதில்லை. அப்படி ஒரு தெளிவுடன் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் அவன் மனத்தில் உருவானது கிடையாது. காரை தோட்டத்துக்குள் நேரே செலுத்தி பங்களாவின் பின்புறம் இருந்து ஒரு சிறிய அறையை திறந்தான். எப்போதோ ஒரு காலத்தில் வாங்கி போட்டிருந்த ஸ்டொமக் டியூபையும் வாஷ் பேசினையும் தேடி பிடித்து காரில் போட்டுக்கொண்டான். திரும்பவும் வழியில் ஃபார்மசியில் 3 நிமிடம் நிறுத்தி ஊசி மருந்தும் குளுக்கோஸ் ஊசிக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொண்டான். வீட்டு வாசல் கவலையுடன் நின்றிருக்கும் அத்தையை கண்டதும் திக்கட்டுறது. என்னத்த, மறுபடியும் ஏதாவது ஃபிட்ஸ் வந்ததா என்றான். இல்லை, ஆனால் கண்ணை திறக்காமலே கிடக்கிறா, வாசிக்கிறோம் என்று அவனை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் அத்தை. உணர்வற்று கிடக்கும் மாதவியை ஒரு கணம் பார்த்தபடியே நின்றான் தசரதன். பழைய பயமும் குழப்பமும் அவனை ஆட்கொண்டு விடும் போல் இருந்தது. இவள் யார் என்று தெரியவில்லை, ஆனால் அத்தையின் அன்புக்குரியவள் என்று தெரிகிறது. வாழ்க்கையின் வசந்தமான பகுதிகளை இனிமேல் தான் சுவைக்க வேண்டியவள். இவளை உண்மையிலேயே காப்பாற்ற முடியுமா? முடியும் என்று அவனுக்குள் ஒரு தைரியமான குரல் ஒலித்தது. ஏனோ இவளை பார்க்குந்தோறும் தன்னுள் ஒரு நம்பிக்கை ஊற்று சுரப்பதை உணர்ந்து அவன் வியப்புக்குள்ளானான். அந்த வியப்பு அவனை செயலற்று இருக்க செய்யவில்லை. டியூபை எடுத்து அவள் வாய் வழியாக தொண்டைக்குள் சிறிது சிறிதாக இறக்கினான். புனல் வழியே உப்பு கரைசலை ஊற்றியதும் குபுக்கென்று வாந்தி எடுத்தாள் மாதவி. கண்களும் சற்றே திறந்து கொண்டன. மிரட்சியுடன் சுற்றியுள்ளவர்களை ஒரு முறை நோக்கிவிட்டு களைப்புடன் திரும்ப மூடிக்கொண்டாள். தசரதன் முகம் மலர்ந்தது. இனிமே கவலை இல்லாத, இவளை காப்பாற்றிட்டேன் என்று பெருமை அடித்துக் கொள்ளும் வேண்டும் போல் இருந்தது. ஒரு தன்னம்பிக்கையுள்ள டாக்டர் அப்படியெல்லாம் பீற்றிக்கொள்ள மாட்டார் என்று உணர்ந்தவனாக எதுவும் சொல்லாது நிறுத்தி கொண்டான். ஊசி மருந்தை செலுத்தியதும் இருதய துடிப்பு மெல்ல சீர்படத் தொடங்கியது. குளுக்கோஸும் இறங்கிய பிறகு உயிருக்கு ஆபத்தில்லை என்பதற்கான அறிகுறிகள் தென்படலாயின. காலம் பவனத்தில் கரைந்து கொண்டிருந்தது. தசரதன் முட்டிக்கால் கட்டியபடி மாதவியின் கட்டில் அடியில் உட்கார்ந்து அவளுடைய வதனத்தையே பார்த்தவாறு இருந்தான். அந்த மூடிய விழிகள் என்னென்ன கனவுகள் காணுகின்றனவோ, லேசாய் படபடத்து கொண்டிருக்கும் உதடுகள் எவ்வளவு ரகசியங்கள் சொல்லாமல் புதைத்து கொண்டிருக்கின்றனவோ, இந்த அத்தை தானாகட்டும் எத்தனை மர்மமாக இவளை பற்றி எதுவும் கூறாமலே இருக்கிறாள். தசரதா, பலவீனமான குரலில் அத்தை தான் கூப்பிட்டால். முகத்தில் பயம் நிலவியிருந்தது. கோபிக்க மாட்டிய என்றாள் கெஞ்சலாக. என்னத்த, ரொம்ப நேரமாக பேசாமலே இருக்கிறிய, எனக்கு பயமாக இருக்குது. நடுநடுவே 2 வார்த்தை வாய் திறந்து நீ பேசக்கூடாதா? குபுக்கென்று தன்னை மறந்து சிரித்து விட்டான் தசரதன் அத்தையின் குழந்தைத்தனமான அச்சத்தையும் பேச்சையும் கண்டு. என்னப்பா சிரிக்கிற என்றாள் அத்தை மேலும் மிரட்சியுடன். ஒன்றுமில்லத்த, ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தேன். இந்த பொண்ணுக்கு இனிமேல் பயம் இல்லை. அப்பாடா, வெங்கடாச்சலபதி தான் காப்பாற்றினாரு. பாத்தியா, காரியமான வினாடியை என்ன மறந்துட்டு டாக்டர் வெங்கடாச்சலபதிக்கு தேங்க்ஸ் சொல்கிறிய? அப்படி சொல்லாத தசரதா என்று அமிர்தம்மாள் அவனை கடிந்து கொண்டாளாயினும் தசரதன் தன் சுபாவத்துக்கு மாறாக வேடிக்கையாகவும் இனிமையாகவும் பேசுவதை கேட்க ஒருபுறம் ஆச்சரியமாகவும் மறுபுறம் மகிழ்ச்சியுமாகவும் இருந்தது அவளுக்கு. தசரதனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கூட என்று வேலைக்காரிக்கு கட்டளையிட்டான். பரவாயில்ல, இப்போ பசியில், கேஸ் தான் முக்கியம் என்று கூறிய தசரதன் மாதவியின் நாடியை பிடித்து பார்த்தான். நார்மலுக்கு வந்திருந்தது. முழு மூச்சுடன் இயங்கியது என்று சொல்ல முடியாது. கூட்டம் தாழவில்லை என்று கூறுவதற்கு இல்லை.
டாக்டர் அவர் தெய்வம் அல்லவா என்று ஜனங்கள் பேசிக்கொள்ளத் தொடங்கவில்லை. ஆனால் டாக்டர் தசரதனின் கன்சல்டிங் அறை அதற்கேற்ப லட்சணங்களுடன் செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஒரு வார காலத்துக்குள் அவனிடமும் அவனுடைய சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள். மாதவியை காப்பாற்றி விட்டு திரும்பிய தினத்தன்று தானே தன் கையாலேயே வாசல் போர்டை மாட்டியதும், மேஜை நாற்காலிகளை துடைத்து வைத்ததும், அழுக்கான ஸ்கிரீன் துணிகளை மாற்றியதும் அவன் நினைவுக்கு வந்தன. முதல் தினம் 4 பேரும், 2ஆம் நாள் 10 பேரும், 3ஆம் நாள் முதல் சராசரியாக 25 பேரும் அவனிடம் வரத் தொடங்கினார்கள். ஒரு பையனையும் அமர்த்தி கொண்டான் உதவிக்கு. இவ்வளவும் மாதவியினால் ஏற்பட்ட தெம்புதான் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் அத்தை ஒரு வார்த்தை பேச காணும் அவளை பற்றி. அன்றைக்கு அவளை உயிர் பிழைக்க வைத்துவிட்டு அவன் வீடு திரும்பிய பிறகு வெகு நேரம் கழித்தே அத்தை திரும்பினான். எதுக்காக தற்கொலை செய்து கொள்ள முயன்றாலாம் என்று தசரதன் மேலே துருவ முயன்றதும் என்று உதட்டில் விரல் வைத்து எச்சரித்தாள் அத்தை. நான் கேட்கல, இங்கே யாருக்கும் அதை பற்றி தெரிய வேண்டாம் என்று கூறிவிட்டு போய்விட்டான். அவ்வளவுதான். அதற்கு மேல் அத்தையிடமிருந்து தகவல் கிரகிக்க முடியவில்லை. அதுதான் போகட்டும் என்றால் இந்த ஒரு வாரமாய் அவன் பொறுப்போடு தொழில் நடத்துகிற அழகை கூட அத்தை பாராட்ட காணும். வெளியே யாரோ இருமினார்கள். திரைச்சீலை விலக்கி கொண்டு தசரதன் வெளியே வந்தான். ஏழை தொழிலாளி போல் இருந்த அந்த கிழவன் ஒரு அழுக்கு கம்பளியை போர்த்து கொண்டு சுருட்டி படுத்திருந்தான் பெஞ்சில். மற்ற நோயாளிகள் போய்விட்டார்கள். தயா பெரியவரா, உடம்பை காட்ட வந்தீரா இல்லை படுத்து தூங்குவா என்று அதட்டியபடி கிழவனை எழுப்பி உட்கார்த்தி உடல்நிலையை பரிசோதித்தான். மலேரியா என்று தோன்றியது. மிக்சரும் மாத்திரையும் எழுதி கொடுத்து 2 நாள் பொறுத்து மறுபடியும் வந்து காட்டு என்று அனுப்பி வைத்தான். தட்டு தடுமாறி நடந்து சென்றான் கிழவன். பிற்பகல் 3 மணி இருக்கும். ஜன்னல் வழியே தற்செயலாக தோட்டத்தை கண்டவன் திடுக்கிட்டான். யாரது? குரோட்டோன்ஸ் வரிசைகளில் பின்னே மறைவது. தோட்டத்துக்கு விரைந்தான். இன்னொரு திகைப்பு காத்திருந்தது. குரோட்டோன்ஸ் செடிகளின் பின்னே இருந்தது ஒரு பெண். யாரோ ஒரு பெண் அல்ல, மாதவி. வா டாக்டர் வீட்டுக்கு வர நோயாளிக்கு என்ன தயக்கம் என்று முகமலர்ச்சியுடன் வரவேற்றான் தசரதன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கேன் என்றாள் அவள். ஆனால் நான் இப்போ பேஷண்ட்டுங்கிற முறையில் வரல, வேறொருவரை தேடிக்கொண்டு வந்தேன். அத்தை தானே வெளியே போயிருக்கா, இதோ வந்துடுவா, நீ உள்ளே வா. ஐயோ அத்தையா, அவருக்கு தெரிய வேண்டாம். இங்கே நான் வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கா, அதை மீறி வந்துட்டுருக்கேன். யாருக்காக? தசரதன் உள்ளம் படப்படுத்துது. ஒரு கிழவன் இங்கே வரவில்லையா காலையில், ரிக்ஷாக்கார கிழவன். ஆமாம், மலேரியா கேஸு. அவன்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான். 15 நாளாக படுத்திருந்தான், சரியான மருந்து குடிக்காமல். நான் தான் அவனை உங்களிடம் போகும்படி சொன்னேன். ஓ, ரொம்ப நன்றி. புரோக்கரேஜ் எவ்வளோ தரணும்? வேடிக்கையாக பொருசை திறந்தான் தசரதன். நோயாளியை திருப்பி தந்தால் போதும். என்னது, அவன் வீட்டுக்கு வந்து சேரலையாண்ணா? இல்லை, அவன் பெஞ்சாது என்னை சண்டை பிடிக்கிறா. என்னால் அவன் எங்கே விழுந்து கிடக்கிறானு சத்தம் போடுறா. நான் அவனுக்கு மருந்து எழுதி கொடுத்து அப்போதே அனுப்பிவிட்டானே. மருந்து எழுதி தான் தந்தீங்களா? நீங்களே மருந்து கொடுக்கலையா? என்னோட டிஸ்பென்சரி அது, எங்கேயாவது ஃபார்மசிக்கு போய் வாங்கி கொள்ள வேண்டியது தானே. மருந்து வாங்க காசுக்கு அவன் எங்கே போவான்? கடுமையான காய்ச்சல் வர இங்கே எங்கேயாவது படுத்திருக்கிறானா ஒரு வேளை? பேசிக்கொண்டே மாதவி தோட்டத்தின் மற்ற பொதிகளுக்கு சென்றால். இங்கே ஏன் இருக்க போகிறான் என்று வினவியபடி பின்தொடர்ந்த தசரதன். இதோ என்று மாதவியின் அழைப்பை கேட்டான். தோட்ட பக்கத்தில் இருந்து மாடிக்கு செல்லும் படிக்கட்டின் வளைவுக்கு கீழே அந்த ரிக்ஷாக்காரன் படுத்திருந்தான். ஆனால் நல்ல வேளை காய்ச்சல் தானாகவே குறைந்திருந்தது. நல்லா ஆளப்பா, நீ எழுந்துரே என்று எழுப்பினான் தசரதன். நடக்கவே முடியலிங்க, பேஜாராக போச்சுங்க என்று அவன் சமாதானம் கூறினான். பொஞ்சாதே. ஆமாம், என் பொஞ்சாதி என்ன திட்டிக்கிட்டு இருக்கா. மருந்தை வாங்கி கொண்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ என்று மாதவி மருந்து செலவுக்காக பணமும் கொடுத்து அனுப்பினாள். நீ வந்திருப்பது அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு கடைசியில் இத்தனை நேரம் இருந்துட்டியே என்று சிரித்தான் தசரதன். மாதவியின் இதழ்களில் முறுவல் தவழ்ந்தது. உங்களோட 2 வார்த்தை உண்மையுடன் பேசலாம்னு தான். குப்பென்று உடம்பு வியர்க்கிற மாதிரி இருந்தது தசரதனுக்கு. ஒன்றுமில்லை, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பதாக உத்தேசம் என்றாள் அவள். எப்படி மாதவி? இந்த மாதிரி டிஸ்பென்சரி இல்லாத டாக்டரா? சப்பென்றாகிவிட்டது தசரதனுக்கு. அதையா சொல்கிற? வேறு எதை சொல்கிறது பின்னே என்று நிர்மலமான உள்ளத்துடன் கேட்டாள் மாதவி. டிஸ்பென்சரி வைத்துக்கொள்வதெல்லாம் கர்நாடக டாக்டர்கள் மாதவி என்று சிரித்தான் தசரதன். மாடர்ன் டாக்டர்கள் அந்த தலைவெல்லாம் வைத்துக்கொள்வது கிடையாது. டயக்னோஸ் பண்ணாயோ, சீட்டை கிழித்தாயோ, ஃபீஸை வாங்கி பையில் போட்டுக்கொண்டாயோ தீர்ந்தது. அதனால்தான் நீங்கள் சொல்கிற மாடர்ன் டாக்டர்கள் பழங்காலத்து டாக்டர்களைப் போல மனிதத்தன்மையோ கருணையோ இல்லாமல் யந்திரம் போல் இருக்கிறாங்க என்று கேலி செய்தால் மாதவி. நீங்கள் மாடர்ன் டாக்டர் இருக்க வேண்டாம், கர்நாடக டாக்டராகவே இருங்க. உனக்கு தெரியாது மாதவி, டிஸ்பென்சரி வைப்பதற்கு பல வகையான முஸ்தீபுகள் செய்ய வேண்டும். எக்யூப்மெண்ட்டுகளை, மருந்துகள், வசதிகள். அவன் பேசுவதை பொருட்படுத்தாமல் கன்சல்டிங் அறைக்குள் போனாள் மாதவி. அவனுடைய லெட்டர் ஹெட் தாளை சரக்கென்று கிழித்தாள். பேனா மூடியை கழற்றி வைத்து கொண்டாள். என்னென்ன தேவை சொல்லுங்கள், ஒரு பட்டியல் எடுப்போம் என்றாள். வைத்த கண்ணை எடுக்காமல் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் தசரதன். தொடரும்.